எப்படி 300 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 30% இந்தியாவுடைய கையில் இருந்தது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார நிபுணர் ஆங்கஸ் மேடிசன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாங்க, 1700 காலகட்டத்தில் உலகத்தினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தியில கிட்டத்தட்ட 28 விழுக்காடு இந்தியாவுடைய கையில் இருந்தது. இன்னைக்கு உலகத்தினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தியில இந்தியாவுடைய கையில 3.3 இருக்கு. அன்று இருந்ததை விட கிட்டத்தட்ட 10ல் 1 பங்கு பொருளாதார உற்பத்தி தான் நம்முடைய கையில் இருக்கு. அதையெல்லாம் மாற்றுவதற்கான முயற்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2047 முடியும் பொழுது உலகத்தினுடைய தலை சிறந்த நாடாக, உலகத்தினுடைய ஒப்பற்ற நாடாக, கிட்டத்தட்ட $60 பில்லியன் பொருளாதாரத்திலே ஒரு பெரிய நாடாக நாம் மாறுவதற்கு ஒரு பாதையை நம் கண்முன்னால் காட்டி இருக்கின்றார். அதை 10 ஆண்டு காலமாக நாட்டு மக்களுடைய உதவியோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்மை அந்த பாதையில அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையில செங்கோட்டையில பேசும் பொழுது பல முக்கியமான விஷயங்களை நாட்டு மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றார். அதில் முதல் முக்கியமான விஷயம், எப்படி 19ஆம் நூற்றாண்டுல 40 கோடி இந்தியர்கள் போராடி நமக்கென்று ஒரு நாட்டை பெற்றுக் கொடுத்தார்களோ, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே 140 கோடி இந்தியர்கள் போராடி நமக்கென்று ஒரு வளர்ந்த பாரதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்கள் முன்னாடி வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரு சுதந்திர தினம் என்றால் குறிப்பாக சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்களை உணர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது ஒரு மரபு. குறிப்பாக நாட்டிற்காக அவர்கள் செய்த வாழ்க்கை அர்ப்பணிப்பை பத்தி நம்ம பேசுவோம். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் இதை பேசினாங்க, எப்படி இந்த நாட்டிற்கு இத்தனை ஆண்டு காலமாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்காம இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்களை பற்றி பேசினார். இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் நினைவு கூறுகின்றோம். தமிழகத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லோரும் தங்களை அர்ப்பணித்து நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்து அதை பேணி காக்கக்கூடிய வேலையை நமக்கு ஒப்படைத்திருக்கிறாங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம். அவருடைய குடும்பங்கள், அவருடைய சொந்தங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். மூன்றாவது, பிரதமர் அவர்கள் 2 முக்கியமான விஷயத்தை மக்கள் முன்னாடி வச்சிருக்கிறார். இந்த நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்பதை மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நாட்டிற்கு எப்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடைக்குமோ அப்ப இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும் என்பதை மறுபடியும் பிரதமர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பிரதமர் அவர்கள் எந்த மதம் சாராத சட்டங்கள் இருக்க வேண்டும், யூனிஃபார்ம் சிவில் கோட், செக்குலர் சிவில் கோட், எந்த மதத்தை சாராத அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய சட்டங்கள் இருக்க வேண்டும், அதை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை என்பதை இன்றைய சுதந்திர தின விழா உரையில மறுபடியும் பிரதமர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பங்களாதேஷ்ல சமீபத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய இந்து சொந்தங்களுக்கு ஏற்படக்கூடிய அவல நிலைமையை பேசியிருக்கிறாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி இந்திய மக்களும் கூட அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பது, நாம் எடுத்திருக்கக்கூடிய பாதையில தொடர்ந்து பயணிக்க வேண்டும். தேர்தல் வரலாம், தேர்தல் போலாம், தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் நம்முடைய ஆட்சி வந்தது, அதை பற்றிலாம் நீங்க கவலைப்படாதீங்க, இது 25 ஆண்டு கால இலக்கு, அதை நோக்கி நீங்க பயணம் செய்ய வேண்டும் என்று. கடைசியாக பிரதமர் பேசியிருக்கிற முக்கியமான ஒரு பேச்சு, இளைஞர்கள் இன்று பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். இளைஞர்களுக்கு சிறிய மாற்றங்கள் தேவையில்லை. they don't want incremental growth. அவர்களுக்கு exponential growth, பெரிய மாற்றம் வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளும் கூட, தமிழகமும் மாற்றத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.